ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கடலெண்ணெய், 1 கப் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 1 கப் பூண்டு, ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, சின்னதாக புளி எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப காரம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வடகம் அண்டு சுண்டைக்காய் வத்தல். புளியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. பூண்டு அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 6 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் புளி தண்ணியை இதில் விட்டுக்கோங்க. திருப்பி இதை மூடி வச்சுக்கோங்க. புளியோடைய வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வடகம் அண்டு சுண்டைக்காய் வத்தலை தாளித்து போட்டுக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் லைட்டாக தாளித்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வானல்லையே சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.